ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க காட்ஸில்லா -1 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 ஜப்பானீஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 5 minutes இருக்கு. இந்த படத்தை டக்ஷி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆஸ்கர் அவார்ட்ல வின் பண்ண ஒரு படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா 1945ல நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுல ஒரு மிகப்பெரிய போர் நடந்து அது முடிஞ்சு மக்கள் இயல்பு நிலைமைக்கு திரும்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய காட்ஸில்லா அந்த ஊரையும் அந்த ஊர் மக்களையும் மொத்தமா அட்டாக் பண்ண பாக்குது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த ஊர் மக்கள் என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா கேரக்டர் ரைட்டிங் தான். இவங்க படத்துல வர நிறைய கேரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதி எடுத்திருக்காங்க. அதனால இந்த படம் பயங்கரமா நம்ம கனெக்ட் ஆகுது. எப்பயுமே ஒரு காட்ஸில்லா படம்னா காட்ஸில்லா எல்லாரையும் அட்டாக் பண்ணும், அதை தான் நம்ம பார்த்து ரசிப்போம். ஆனா இந்த படத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் காட்ஸில்லா கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவு ஸ்கிரீன் பிளேவை பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்துல எமோஷனல் சீன்ஸும் ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் இருக்க எமோஷனல் பாண்டிங்கா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி பாண்டிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த காட்ஸில்லா யாரா அட்டாக் பண்ணும்போது நமக்கு ஏற்படுற அந்த ஃபீலா இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல ஒரு வார் நடந்தா அதுல எப்படிலாம் இருக்கும், அதுல இருந்து மக்கள் வெளியே வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. காட்ஸில்லாவை காட்டுற சீன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. VFX எல்லாம் பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. காட்ஸில்லாவை பார்க்கும்போது என்னடா பண்ண போகுது அப்படின்ற பயம் நமக்குள்ள வரதான் செய்யுது. அந்த அளவு தரமா கொடுத்திருக்காங்க, தரமா எடுத்திருக்காங்க, தரமா VFX பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாவே லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல அங்கங்க ஒரு சில நெகட்டிவ் இருந்தாலும் பெருசா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. சோ இந்த படத்துல மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் நிறைய இருக்கே தவிர நெகட்டிவ் பெருசா கிடையாது. யாருக்கெல்லாம் ஒரு அல்டிமேட்டான படம் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.